இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவ காலத்தினுடைய 5வது வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது எரிவதற்காக யூதர்கள் மீண்டுமாக கற்களை எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே யோவான் நற்செய்தி அதிகாரம் 5, அதிகாரம் 8, இப்போது அதிகாரம் 10 இன்று 3 முறை இயேசுவை கொல்வதற்காக அவர்கள் கற்களை எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை கொல்வதற்காக அவர்கள் கற்கள் எடுத்ததனுடைய நோக்கம் இயேசு கடவுளை தன்னுடைய தந்தை என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களை, யூதர்களை பொறுத்த மட்டும் கடவுள் என்பது மனிதனுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டவர், எங்கோ இருப்பவர், காண முடியாதவர். இப்படி இருக்கக்கூடிய கடவுளை சாதாரண நாசரேத்தில் பிறந்த இயேசு தச்சருடைய மகன் எப்படி கடவுளை தந்தை என்று சொல்வது என்பதை இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட இந்த யூத மக்கள் மத்தியில கடவுள் கடைசியாக வைக்கக்கூடிய ஒன்றுதான், நீங்கள் என்னை நம்பாவிட்டாலும் என்னுடைய செயல்களையாவது நம்புங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இயேசு வாழ்ந்த பொழுது எத்தனையோ புதுமைகளை, எத்தனையோ அரும் அடையாளங்களை செய்து கடவுள் தன்னில் வாழ்கிறார் என்பதை இந்த மக்களுக்கு எண்பித்து காண்பித்தார். ஆனால் இந்த மக்களால் இயேசுவை அவருடைய புதுமைகளை அவர்கள் பார்த்தார்கள், சுவைத்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், அசந்து போனார்கள். ஆனால் இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பானவர்களே, இயேசு கடைசியாக பயன்படுத்திய ஆயுதம், என்னுடைய செயல்பாடுகளை வைத்தாவது என்னை நம்புங்கள் என்று. நம்முடைய செயல்பாடுகள் தான் நமக்கான அடையாளம். கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடையாளம் என்பது நம்முடைய பேச்சல்ல, நம்முடைய செயல்பாடு. இயேசு அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு நினைவுபடுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் நல்ல செயல்களை செய்து நம்பிக்கைக்குரியவர்களாக, எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய நபர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் கடைசியாக எந்த ஒரு நற்காரியத்தை பிறருக்கு நாம் செய்தோம் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லது கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கான எந்த ஒரு நல்ல செயலை நான் கடைசியாக செய்திருக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய செயல்கள் நம்மை கிறிஸ்தவன் என்பதை இந்த உலகிற்கு தெரிவிக்க வேண்டும். என தவ காலத்தில் நல்ல செயல்கள் செய்து இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் தவ காலத்தில் உங்களையும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். காட்